வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் எல்லாம் முடிந்தது போல தோன்றும். ஆனால் அதோடு எதுவும் முடிவது இல்லை. அதனோடு தொடர்ந்து வருகின்றது அற்புத மாற்றம். அந்த மாற்றத்தின் காரணம் கணபதியின் அருள். ஓம் கம் கணபதியே நமக. துவக்கத்தின் தெய்வம், தீர்வினுடைய சாத்தியமான அடையாளம் இந்த கணபதி. விநாயகா, கணேசா, பிள்ளையாரப்பா என எத்தனை அழகான பெயர்களோடு என்னை பக்தர்கள் அழைக்கின்றார்கள். புனிதமாகவும் பாசமாகவும் பாசத்தின் நிறைவிடமாகவும் தோன்றுபவன் நான். வாழ்வின் ஆரம்பங்களை சீர்படுத்தக்கூடிய தெய்வம் நான். முடிகின்றது என்ற இடத்தில் தொடங்க வைக்கும் வல்லமையை பெற்றவன் நான். வாழ்க்கையே முடிந்து விட்டதோ என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. சிறிது நேரத்தில் சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வந்து உன்னுடைய வாழ்க்கையையே மாற்றும். வாழ்வில் மாறாத உண்மை, தாமதமானாலும் அது தடை கிடையாது. சில நேரம் உன்னை சுற்றி எதுவுமே நடக்காதது போல தோன்றும். முயற்சிகள், தோல்விகள், உறவுகளினுடைய விலகல், நம்பிக்கை சிதறல்கள் இப்படி தோன்றும். ஆனால் தக்க தருணத்தில் சிறிது நேரத்தில் அவை அனைத்தும் சந்தோஷமான விஷயங்களாக மாறி உன்னை வந்து அடையும். அதற்கு என்னுடைய அருள் எப்பொழுதும் உன்னை வாழ வைக்கக்கூடியது. வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதயத்தை குணமடையக்கூடிய ஒரு வார்த்தை, நீண்ட நாள் கனவுக்கு எல்லாம் ஒரு அறிக்கை, உள்ளத்துக்குள் வரக்கூடிய அமைதி, இது எல்லாமே உன் வாழ்க்கைக்கு தேவையான நேரத்தில் கிடைத்தே தீரும். தீயில் தோன்றுகின்ற பொன் போல தாமதித்தாலும் தீர்மானமான வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கையின் வித்தும் வாழ்க்கையின் பூவும் என்னுடைய வாக்குகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. அவை வேறாகும் உன்னுடைய நம்பிக்கையில், அவை முளைக்கும் உன்னுடைய முயற்சியில், அவை மலரும் உன்னுடைய பொறுமையில், அவை வாசமாகும் உன்னுடைய வாழ்க்கையில். சிறிது நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய அர்த்தம் கிடைக்கப் போகின்றது. தாமதமானாலும் நிராகரிக்க மாட்டேன். இருண்டுள்ளது என்று நினைக்காதே. வெளிச்சத்தில் பக்கத்தில் தான் நீ நிற்கின்றாய். எல்லாமே நம்மால் நடத்தப்படுவது கிடையாது. பிறர் எதிர்பார்த்ததை கேட்கவில்லை என்பதற்காக நாம் தோல்வி அடைந்ததாக அர்த்தமும் ஆகிவிடாது. நம்மிடம் என்ன இருக்கின்றது என்பதை காட்டிலும் எதற்காக பொறுத்திருக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். ஒவ்வொரு தாமதத்திற்கும் ஒரு உள் அர்த்தம் இருக்கும், உள் அமைப்பு இருக்கும். இன்று நீ வேண்டுமானாலும் நீ கண்ணீரோடு இருக்கலாம், ஆனால் நாளை வெற்றியின் குரலோடு நீ பேசுவாய் என்பதை தெரிந்து கொள். வெவ்வேறு வடிவங்களில் வாழ்க்கையின் வெற்றிகள் நம்மை நோக்கி வருகின்றது. சில வெற்றிகள் வெளியே இருந்து வரலாம். வேலை வாய்ப்பு, திருமண முயற்சியினுடைய வெற்றி, கடனை முடித்திருப்பது, பயமின்றி நிமிர்ந்து பேசக்கூடிய நம்பிக்கை, பழைய பிணைகளை மன்னிக்கின்ற மனநிலை, தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறு தன்னம்பிக்கை, இப்படி வெளியிலிருந்து உனக்குள் வரக்கூடிய மகிழ்ச்சி இனிமேல் ஏராளமாக இருக்கும். ஏன் நான் முக்கியம் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கருத வேண்டும். வினைகளை நான் அகற்றுபவன், சிந்தனையை சீர்படுத்துபவன், பக்தர்களை தன்னம்பிக்கையோடு நிறுத்துபவன். நீ வேண்டுகின்றாயா? உனக்குள் நம்பிக்கை இருக்கின்றதா? அப்பொழுது அந்த சந்தோஷமான செய்தியை கேட்க தயாராக இரு. காலம் சோதிக்கலாம், ஆனால் நம்பிக்கை கைவிடாதது. இடர் கடந்திடும் இகழ்வை நீக்கும், இடமற்றெல்லாம் ஏழை நோக்கும். தொடங்கும் போது துதிசை பிள்ளை, துணிவும் நம்பிக்கையும் தரும் பிள்ளை. காலத்தின் சுழற்சி எதுவாக இருந்தாலும் விநாயகர் சொல்லக்கூடிய வாக்கு மனதுக்கு மருந்து. நம்மை உடைந்த நிலையில் இருந்தாலும் அது ஒட்ட செய்கின்றது. வெறுப்பின் கரையில் நாம் இருந்தாலும் காதலின் கரையில் அது நிறுத்தியும் விடுகின்றது. அன்பின் கரையில் அது நம்மை நிறுத்துகின்றது. சிறிது நேரம், இந்த சிறிது நேரத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி நீ வெகு நாட்களாக காத்திருந்ததற்கான வெற்றி. சிறிது நேரம் என்பது உணர்வின் அளவல்ல, அது இறைவனுடைய நேர கணிப்பு. அவன் அளக்கையில் ஒரு நிமிடம் போதும் வாழ்க்கையை மாற்ற. அதிகம் கேட்டுக்கொண்டிருந்தோம், இப்பொழுது நம்புவோம். அருவருப்பு வந்தது, இப்பொழுது அமைதியாக பொறுப்போம். பகை வந்தது, இப்பொழுது பரிவாய் நாம் பேசுவோம். திடீரென வரும், அறிவிக்காமல் வரும், அழகாய் வரும், உன்னை நிகழச் செய்ய. சிறிது நேரத்தில் கிடைக்கப் போகின்றது. எது கிடைக்கப் போகின்றது? உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷம். எங்கிருந்து வரும்? எங்கிருந்தாவது வரும், ஆனால் உன்னை தேடி வரும் என்பது நித்தியமான உண்மை. நம்பிக்கை உள்ளவனுக்குள்ள அருள் தோன்றும். தாமதம் அருளின் மென்மையான பயணம் நேரம். நீ தயாரானால் செய்தி உன்னை தேடி ஓடி வரும்.
கணபதி கை கொடுத்தால் வழியும் வெளிச்சமாக தெரியும். உன் வாழ்விற்கு மிக முக்கியமான பலனை இப்பொழுது நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஒவ்வொரு வாக்கை இனி நீ கேட்டுக்கொண்டு இருப்பாய். ஒவ்வொரு வாக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அர்த்தத்தை வலிமை ஊட்டக்கூடியதாக இருக்கும். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயங்களை செய்தால் உன் வாழ்விற்கு அது நலனை கொடுக்கும் என்பதை இனிமேல் நீ தெரிந்து கொள்வாய். பிறரால் ஏமாற்றப்பட்ட நாட்கள் முடிந்தது. ஏமாந்து நின்ற தருணங்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்று ஏமாற்றியவர்களுடைய தீய எண்ணங்களை அழிக்க தயாராகிவிட்டாய். உனக்குள் இருந்து எழக்கூடிய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை இப்பொழுது கொடுத்தே தீரும். நல்ல சிந்தனைக்கு இடம் கொடு. நல்ல எண்ணத்திற்கு எப்பொழுதும் இடத்தை கொடு. உன் மனதில் மகிழ்ச்சியான விஷயங்களுக்கு இடத்தை கொடு. கடமையிலிருந்து நீ தவறக்கூடாது. உன் பொறுப்பிலிருந்து பின்வாங்கக்கூடாது. எல்லாவற்றையும் சரியாக சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு துணிந்து எழுந்து நட. இந்த கணபதியினுடைய அருள் உனக்கு போதும். வாழ்க்கையின் நாட்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால், உன் வசப்படுத்தி கொள்ள வேண்டுமானால், உனக்கான அழகான நாட்களை உருவாக்கி கொள்ள வேண்டுமானால், அதற்கான சக்தி உன்னுள் இருந்துதான் பிறப்பெடுக்க வேண்டும். அதற்கான வலிமையை கொடுப்பவன் இந்த கணபதியினுடைய அருளாக இருக்கட்டும். எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ சந்தித்து வருவதை நான் அறிந்திருக்கின்றேன். அதனால்தான் இனிமேல் சந்தோஷத்தை கொடுக்க தீர்மானித்து உன்னை தேடி பல நல்ல விஷயங்களை அனுப்பி வைத்தும் விட்டேன். ஒவ்வொன்றாக இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பெற்று உன் வாழ்விற்கான அர்த்தத்தை நீ அனுபவிப்பாய். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. பல மடங்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் பெருக்கெடுக்கும். இன்பத்தின் பக்கத்தில் இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கின்றாய். துன்பம் எல்லாம் விலகி ஓடிவிட்டது. பிரச்சனைகள் எல்லாம் உன் மன தைரியத்தை பார்த்து விலகி விட்டது. வெற்றிக்கான கதவு நீயே உன் இரு கரங்களை கொண்டு திறந்து உள்நுழைய தயாராகி விட்டாய். இரு கரங்களை கூப்பி, கணபதி எப்பொழுதும் நீ எனக்கு துணை இருந்தால் போதும் என்று மனதில் வேண்டிக் கொண்டு முதல் அடியை இன்றைய தினத்தில் எடுத்து வை. எப்பொழுதுமே அதே பாதையில் சென்று முன்னேற்றத்தின் வழி உன் இலக்கை நோக்கி, உன் வாழ்வின் அர்த்தத்தை நோக்கி புறப்படு. எல்லா நன்மைகளும் உன் பின்னால் தானாக வரும். கணபதியின் அருளோடு சேர்ந்து வரும். ஒவ்வொரு நாளும் மலரக்கூடிய நாட்களாக இருக்கும். உன்னுடைய ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடியாக இருக்கும். என்னுடைய சாதாரண வார்த்தைகளை நீ கேட்கவில்லை. அற்புதமான வாக்கை இன்றைய தினத்தில் அழகாக உன் செவி நிறைய கேட்டு மகிழ்ந்திருக்கின்றாய். மனதால் பூரிப்படைந்திருக்கின்றாய். நல்லது நடக்கும்.